வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். வழக்கமாக நம்ம வந்து மினியேச்சர் குக்கிங் தான் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷலாக அந்த மினியேச்சர் கிச்சன் செட்டை நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஸ்டவ் எப்படி பண்ணுறது, சின்னதாக ஒரு அடுப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். களிமண்ணை நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ரவுண்டாக நான் உருண்டை மாதிரி உருட்டிட்டு கீழே வச்சு தட்டிக்கிறேன். எப்பவுமே களிமண் வச்சு நம்ம வேலை செய்யும்போது ப்ராப்பராக வந்துட்டு எட்ஜஸை வந்து கரெக்டாக நம்ம மோல்டு பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து மேலே வைக்கும்போது உங்களுக்கு லேயரிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் வந்துட்டு மேலே நான் இந்த மாதிரி கொஞ்சமாக களிமண் எடுத்துட்டு உருட்டி அது மேலே நான் வந்து வச்சுக்க போகிறேன். பாருங்க, இது மாதிரி நான் வந்து மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒன்றா சேர்த்து விட்டுருவேன். பாருங்க, இது மாதிரி நம்ம ஒட்டுக்கா வந்து இதை சேர்த்துட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து களிமண் கரெக்டான பதத்தில் இருந்தனால நான் வந்து டைரக்டாக பண்ணிட்டேன், தண்ணி தொடாமல். இப்போ நம்ம வெளியிலையும் அதே மாதிரி நம்ம வந்து மோல்ட் பண்ணி விட்டுலாம். சரி, இப்போ நம்ம வந்து பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு லேயரிங் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ அடுத்த லேயருக்கு வந்துட்டு நான் அதே மாதிரி களிமண் எடுத்து உருட்டிக்கிறேன். உருட்டிட்டு இந்த டைம் வந்து லைட்டாக நான் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லேயரிங் பண்ண போகிறேன். இப்போ இதுவும் வந்து அதே ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு உள்ள களிமண் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி விட்டுறலாம். நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் லேயரில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஷேப் இல்லைன்றது வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். நம்ம லாஸ்ட்டில் வந்து ஷேப் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு பண்ணால் போதும். இது மாதிரி நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக களிமண் அந்த இடத்துல வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி களிமண் ரிலேட்டட் உங்களுக்கு வந்துட்டு மினியேச்சர்ஸில் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னி வர அப்கமிங் வீடியோஸில் இது மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம கிச்சன் செட் வந்து செய்ய போகிறோம். ஓகே, மறுபடியும் வந்து நான் இன்னொரு லேயர் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது அடர்த்தி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். இப்போ இதுவும் சேம் மெத்தடில் உள்ளேயும் வெளியேயும் வந்துட்டு நம்ம சேர்த்து விட்டுறணும். பாருங்க, இது மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப வந்து ஷேப் வந்துட்டு நம்ம இப்போ வந்து பெருசாக இது பண்ண வேண்டாம். நம்ம லாஸ்ட்ல வந்துட்டு ஷேப் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரஃப்பாக ஒரு பேஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும். இந்த மாதிரி களிமண்ணில் வந்துட்டு நீங்கள் மினியேச்சர் செய்யறதுக்கு முக்கியமாக ரொம்ப பொறுமை வேணும். நான் இதை வந்துட்டு ரொம்ப ஸ்பீடான ஒரு இதில் வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். டைம் வந்து அதிகமாக போயிடும்னு சொல்லி. பட் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். பாருங்க, இப்போ வந்துட்டு ஒரு பாதி சைஸ் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. இன்னும் 2 லேயரிங் வந்து நம்ம பண்ணணும். இப்போ சென்ட்ரலில் அந்த அடுப்போட உள்ள விறகு வைக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நான் கொஞ்சம் திக்னஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னும் ஒரு லேயர் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ மேலே வைக்கிறது வந்துட்டு நீங்கள் தட்டையாக பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் ரவுண்டாக உருட்டுறீங்க இல்லையா, அதை அப்படியே மேலே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு மறுபடியும் சேம் மெத்தடில் உள்ளேயும் வெளியேயும் நம்ம ஜாயின் பண்ணி விடணும்.
இந்த ஒட்டுக்கா நீங்கள் வந்து சேர்த்து விடுற ப்ராசஸ் இந்த டைம்லேயே வந்துட்டு ஷேப் பண்ணிக்கலாம். மெதுவாக வந்துட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த விறகு வைக்கிற இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் களிமண் வச்சு கொஞ்சம் ஏத்தமாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் லைட்டாக தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி தொட்டுட்டு நான் அதை வந்து கரெக்டாக மோல்டு பண்ணுறேன், அந்த பாலிஷ் பண்ணுற அந்த லுக்குக்காக. இப்போ அடுப்போட மேலே அந்த இது பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இது வந்து நீங்கள் வைக்கிறப்போ அடியிலையும் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த களிமண்ணோட ஒட்டுற மாதிரி ஒட்டி வைக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பின்னாடியும் இந்த சைட்லையும் நம்ம வந்து இன்னும் 2 வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து களிமண்ணில் வந்துட்டு மினியேச்சர்ஸ் செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்மளோட சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதே மாதிரி நம்ம வந்து கிளாஸஸும் ஆன்லைனில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு இதெல்லாம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். குட்டீஸ் பெரியவங்க யார் வேணாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடும் வந்துட்டு நான் வந்து வச்சுட்டேன். ஓகே பாருங்கள், இப்போ அந்த அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஷேப் பண்ணுறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணுறதுக்காகவும் நான் தண்ணி தொட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் ஒன்ஸ் வந்து நான் கரெக்டாக இதை கொண்டு வந்துடுறேன். மேலே வச்சு இப்படி தடவணும். ரொம்ப வந்து அழுத்தி தேய்க்கக்கூடாது. லைட்டாக தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு லைட்டாக வந்துட்டு நீங்கள் உள்ள ஷேப் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணதெல்லாம் தெரியுது. ஸோ அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொன்று, நீங்கள் களிமண் எடுக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக இருக்கிற மாதிரி களிமண் இருந்துச்சுன்னா சூப்பராக வரும். நீங்கள் மினியேச்சர்ஸ்னு வரும்போது நைஸாக இருக்கிற மாதிரி களிமண் தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். மித்தபடி நீங்கள் வந்து இப்போ மணல்லேருந்து கிடைக்கிற களிமண்ணாகவே இருந்தாலுமே ரொம்ப வந்துட்டு நைஸாக இருந்ததுன்னா நீங்கள் சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் வரும். அதிகமாக வெடிக்காது ப்ராப்பராக பண்ணும்போது. இப்போ இந்த இதை வந்து நான் வீட்டிலே செஞ்சு நான் சுட்டும் எடுப்பேன். ஸோ அந்த சுட்டு எடுக்கிறது எப்படி அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுவும் எப்படின்ற வீடியோ போடுறேன் அப்கமிங்கில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் செஞ்ச மினியேச்சர் செட், கிச்சன் செட்டு. நீங்கள் நம்மளோட ரெசிபீஸ் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 15 days கிளாஸ் அண்ட் 1 hour per day வந்துட்டு கொடுத்துருக்கு. ஏஜஸ் சப்போஸ் 6க்கு மேலே எவ்வளோ ஏஜ் இருந்தாலுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அது போக நம்ம இந்த மாதிரி ஸ்டாச்சூஸும் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டாச்சூஸ்னால் நீங்கள் வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டு ஸ்டாச்சூஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, நம்மளே வந்து பர்சனலாக பண்ணுறது தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் பிங்க் பண்ணலாம். கிளாஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இதே இன்ஸ்டாகிராம் ஐடி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.